இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டை பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் பொதுவாக காரு பைக்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பொதுவாக பக்கெட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா கிளாத்தை யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லை அப்படின்னா பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு வாஷ் சென்டருக்கு போயிட்டு உங்கள் காரை வாஷ் பண்ணுவீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹகாரோவோட ஹை ப்ரெஷர் வாஷரை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்படி முயற்சி பண்ணும்போது நீங்கள் ஒரு கார் வாஷ் சென்டருக்கு போயிட்டு வாஷ் பண்ணும்போது வர அவுட்புட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது காம்பிடென்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு உள்ள ஒரு மெயினான ப்ரெஷர் வாஷர் கொடுத்துருக்காங்க. இன்லெட் பைப்பு, அவுட்லெட் ஓஸு, ஸ்ப்ரே கன்னு, எக்ஸ்டென்ஷன் ராடு, ஃபோம் பாட்டில் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்லெட் ஃபில்ட்ரு, டேப் கனெக்டர், பக்கெட் ஃபில்டர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 அட்டாச்மெண்ட் வந்து உள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கனெக்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் இதை வச்சே உங்களால் கார் வாஷ், பைக் வாஷ்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் இந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்லெட் பைப்பை எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 3 மீட்டர் லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்லெட் பைப்போட ஒரு சைடை என்ன பண்ணுறீங்கன்னா இன்லெட் கனெக்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ப்ரெஷர் வாஷரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் வாஷர்ல இந்த இன்லெட் ஃபில்டரை போட்டு வச்சுக்கோங்க. அதனால இந்த டஸ்ட் எல்லாம் உள்ள போகிறத கொஞ்சம் இதை ரிடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அப்புறம் இன்லெட் பைப்போட இன்னொரு சைடு இருக்குல்ல, அதை என்ன பண்றீங்கன்னா ஒரு டேப் கனெக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த டேப் கனெக்டரை வச்சு நீங்க டேப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட பக்கெட் தான் இருக்குன்னா அதுக்காக பக்கெட் ஃபில்டர் ஒன்று வச்சிருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி கூட நீங்க நேரடியாக பக்கெட்ல இருந்தே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மோட்டரோட இன்னொரு சைடுல அவுட்லெட்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல உங்க கையில இருக்கிற இந்த 8 மீட்டர் ஓஸை வந்து அதில் கனெக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த அவுட்லெட் பைப்பை நீங்க கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே அவுட்லெட் பைப்போட இன்னொரு சைடுல ஸ்ப்ரே கன்னை உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இந்த கனெக்ஷனையும் முடிக்கும் போது இதுக்காக ஒரு நாசிலும் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடும் இருக்கு. இதையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபோம் பாட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ராடோட சேர்த்து ஃபோம் பாட்டிலையும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்ச உடனே மோட்டர் ஆன் பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை யூஸ் பண்ணும்போது இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆட்டோ ஆஃப் ஃபீச்சர். நீங்க நார்மலா இந்த ஸ்ப்ரே கன்னை நீங்க பிரஸ் பண்ணும்போது மோட்டார் வந்து ஆன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை நீங்க அதுல இருந்து கையை எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆயிரும். இது மூலமா உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லையும் சேவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த மோட்டர் மூலமா நீங்க ஒரு நிமிஷத்துல 6 லிட்டர் வரலியமான தண்ணியை வெளியே எடுத்து விட முடியும். அதனால நல்ல ஸ்ப்ரெட் கிடைக்கும். உங்களோட காரை வாஷ் பண்றீங்கனாலும் சரி, பைக்கை வாஷ் பண்றீங்கனாலும் சரி. அது மட்டும் இல்லாம இதுல 120 பார் வரலியமான பிரஷர் கொடுத்துருக்கிறதுனால ஹெவியான அழுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ஸ்ப்ரே கன்ல உங்களுக்கு 3 டிஃபரெண்டான மோடு கொடுத்துருக்காங்க. இந்த 3 மோடை யூஸ் பண்ணி நீங்க லோ பிரஷர்ல உங்களோட பைக்கை வாஷ் பண்ணலாம். மீடியம் பிரஷர்ல நீங்க ஃபோம் வாஷ் பண்றதுக்கும், ஹை பிரஷர்ல டயர்ல இருக்கிற அழுக்க ரிமூவ் பண்றதுக்கும், விடாப்பிடியான அழுக்க ரிமூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த பிரஷர் வாஷர்ல உங்களுக்கு 1800 வாட்ல ஒரு மோட்டர் கொடுத்திருக்காங்க. ஹோஸோட லென்த் 8 மீட்டர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்டையர் காரையும் கவர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலான வாட்டர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்க ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் போக போக ரஸ்ட் படிக்கிறதுக்கு இல்ல தண்ணி ஒழுங்கா ஃபோர்ஸா வராம இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலான கார் கிளீனிங்க்கு வருவோம். இப்போ கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. டயரில் எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்குன்றதையும், இதில் சைடில், ஃப்ரண்ட்டில், டாப்லலாம் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒன்ஸ் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபோம் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நார்மலான வாஷ் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லோ மோடில் வச்சு நார்மலாக தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்தது டயர் பக்கத்தில் போகும்போது ஹை ப்ரெஷரில் நீங்கள் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி க்ளீன் பண்ணும்போது எந்த அளவுக்கு அழுக்கு வந்து போகுது அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் காரோட மற்ற சைடில் வாஷ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இனிஷியலாக அழுக்கு போகுது அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் நார்மல் வாஷ் முடிச்ச உடனே இப்போ ஃபோம் வாஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோம் வாஷ்க்கு நீங்க கனெக்ட் பண்ணி அடிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா ஃபோம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வர மாதிரி தெரியல, தண்ணி தான் அதிகமாக வர மாதிரி தெரியுது. நார்மலா ஹோம் கிளீனிங்க்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா ஃபோமை வந்து வெளியில கொடுக்குது. இது வழியா நீங்க ஒன்ஸ் கார்ல டயரு மற்ற ஏரியாலாம் கவர் பண்ணி முடிச்ச உடனே ஒரு கிளாத்தை வச்சு லைட்டா கிளீன் பண்ணுங்க என்டையர் காரையும். அப்பதான் உங்களுக்கு டீப்பான கிளீனிங் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த ஃபோம்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி முடித்த உடனே இப்போ மறுபடியும் 3ஆவதாக ஒரு முறை காரை வாஷ் பண்ண போகிறோம். இந்த வாஷில் நீங்கள் ஹை ப்ரெஷரு, லோ ப்ரெஷரு, மீடியம் ப்ரெஷரை தேவையான அளவு ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில், டாப்பில் எல்லா ஏரியாவிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அடிங்க. ஒன்ஸ் முடிஞ்ச உடனே இதோட அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். இதோட சைடு, இதோட டயரில் எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் போயிருக்குன்றதையும், ஓவராலாக இதோட கிளீனிங் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ கார் கிளீனிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதே வாஷரை வச்சு உங்களோட ஸ்கூட்டர் இல்லைன்னா பைக்கையும் க்ளீன் பண்ண முடியும். இதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயுமே நீங்கள் நார்மல் வாஷ், ஃபோம் வாஷ்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ காரு, பைக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ரூஃபில், அதாவது வீட்டுக்கு மேலே இருக்கிற இடத்துல இருக்கிற விடாப்பிடியான
அதிகப்படியான அழுக்கையும் இதை வச்சு க்ளீன் பண்ண முடியும். நீங்க வாசல்ல ரொம்ப நாள் அழுக்கு தேங்கி இருக்குன்னா அந்த மாதிரி இடங்களையும் இதை வச்சு நல்லா ஃபோர்ஸா க்ளீன் பண்ண முடியும். இதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அட்டையை விடும்போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸா இது தள்ளிட்டு போகுதுன்னு பாருங்க. தெரியாம கூட உங்க கையை வச்சிடாதீங்க, கண்டிப்பா கையை டேமேஜ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படின்றதுனால குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து இந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் தள்ளியே வைங்க. மற்றபடி ஹோம் கிளீனிங்காக காரு பைக்கு இல்லை இந்த மாதிரி ரூஃப்லாம் க்ளீன் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான் தெரியுது. நீங்க ஒரு 150 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் கொடுத்து பைக் வாஷ் கார் வாஷ்லாம் பண்ணும்போது ஒரு 10 டைம் போயிட்டீங்கன்னாவே கார் வாஷ்க்கு 5000 ரூபாய் செலவாகுது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு 5400 ரூபாய்க்கு அமேசான்ல கிடைக்குது. தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.